ஆத்துமாவை அவரது வசனத்தால் தேற்றி உன்னை ஆறுதல் அற்ற உன் ஆத்துமாவை அவரது வசனத்தால் தேற்றி உன்னை நித்திய நாமத்தின் நிமித்தம் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. அவன் கர்த்தர் எங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களை நாங்கள் அவருக்குள்ள வளர வேணும் என்றே தான் இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களையும் சிஸ்டர்ஸையும் பிரதர்ஸையும் கொண்டு வந்து எங்களை நித்திய வெளிச்சத்திலே எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேணும். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மறுபடியும் நாங்கள் இப்பொழுது பாஸ்டர் மார்ட்டின் அவர்களை ஒரு மனதோடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமென். உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு அவளோடு காத்து நிற்கிறோம். வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி உங்களை வரவழைக்கிறேன். நன்றி பாஸ்டர், வாருங்கள். ஆமென். God bless you. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் சங்கமம் வானொலியிலே உங்கள் கிறிஸ்துவுக்குள்ள அருமையான சகோதர சகோதரிகளை சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி நான் அடைகிறேன். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அன்பின் இரக்கமும் உருக்கும் உள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பேற்பட்ட வார்த்தையை எங்கள் மத்தியில் நீர் அனுப்பி தருவீராக. உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வசனத்தை கொண்டு எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தில் நீர் போஷிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே கர்த்தாவே இந்த செய்தியை நான் ஒப்படைக்கிறேன். நீ என்னை மரத்திலே வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து ஜெபத்தை மையப்புள்ளியாக வைத்து அதை சுற்றி உள்ள சத்தியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஜெபம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதர், நல்ல கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ வேண்டும் என்றவர், கிறிஸ்துவுக்குள்ளாய் எலும்பு பிரகாசிக்கிற ஒரு விசுவாசி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருப்பார் பாருங்க. ஏன்னா ஜெபம் என்பது நம் தேவனை நம்மோடு தொடர்பு படுத்துகிறது. நாம் தேவனை துதிக்கிற ஒரு இடமா இருக்கிறது பாருங்க. நம்முடைய தேவைகளை கர்த்தருக்கு சொல்லி அதை பெற்றுக்கொள்கிற ஒரு இடமா இருக்கிறது. நம்ம பதில் பெறுகிற இடம். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் அது ஜெபத்தின் மூலியமாய் நடக்கிறது பாருங்க. எல்லா பிரச்சனையும் பதில் ஆண்டவர் இயேசுவா இருக்கிறாரு. ஆனா இயேசு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படுன்றாரு. அப்ப நாம் ஜெபத்திலே காரியங்கள் கேட்க கேட்க நாம் பெற்றுக்கொள்கிறோம். வெறும் சரீர பிரகாரமாக இந்த உலகப்புறமான காரியங்கள் மட்டும் கிடையாது, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். நம் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம சபைக்காக ஜெபிக்கிறோம், ஊழிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபன்றது ஒரு பரவலான ஒரு காரியம் பாருங்க. அப்ப ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் கர்த்தரிடத்துல இன்னும் அதிகமாய் நெருங்கி இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அப்போ நம்ம விசுவாசிகளாகிய நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிற செயலாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும், ஜெபித்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும், இவை எல்லாமே ஒரே லைன்ல இருக்கணும் பாருங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபத்தை விசுவாசம் இருக்கணும் பாருங்க. ஜெபிக்கிற ஜெபமும் சரியான வசனத்தின் அடிப்படையில நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபித்ததுக்கு அப்புறமும் நாம் பேசுகிற காரியங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், இவை எல்லாமே ஒரே லைன்ல இருக்கும் பொழுதுதான் அந்த ஜெபமானது வெற்றியுள்ள ஒரு பதில் பெறுகிற ஒரு ஜெபமா இருக்கும். அப்ப ஜெபம் என்பது ஏதோ ஜெபிச்சுட்டு போயிடுவோம். சின்ன வயசுல நம்ம சண்டே கிளாஸ் தான் போயிருப்போம், அல்லது முதல்ல சபைக்கு போயிருக்கும் போது சொல்லி கொடுத்துருக்க ஜெபத்தையே இன்ன வரைக்கும் அதையே ஒரு ஜெபத்தையே அப்படியே நம்ம டிட்டோவா நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறதா இருந்தோம்னா நாம் இன்னும் ஜெபத்திலே வளர வேணும். அது போதாது பாருங்க. அதை காட்டில மேன்முறை ஜெபத்தில். அதனால தான் வேதத்துல பல தரப்பட்ட ஜெபங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்க. நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டிலே இப்போதான் புதிய ஏற்பாட்டில் முடிக்க போறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ஜெபத்தில் நம்ம சரியா நம்ம பார்க்கல. நம்ம எபேசியர்ல இருந்து ஆரம்பிச்சோம்.
இன்னும் அதிகமா நிறைய பார்க்க வேண்டியது. ஜெபத்தை முடிக்கிறதா இருந்தா எனக்கு என்னமோ இந்த 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 வானொலியில நான் பேசுற காரியம் ஃபுல்லாவே ஜெபமா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு ஜெபங்கள் இருக்கு. அஹ் அது ஒன்றும் அதுக்காக வந்து ஜெபங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட், அதனால நம்ம பண்ணவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. பார்த்துக்கணும், அது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் பாருங்க. எல்லா ஜெபங்களும் வந்து ஒரு மையப்புள்ளியில் தான் முடிகிறது பாருங்க. அதனால நம்ம வந்து ஜெபிக்கிற மனிதனா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வந்து அது ரொம்ப நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஓகே, நம்ம வந்து கடந்த முறை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 3வது நிருபத்துல வந்து ஒரு ஜெபத்தை வந்து பார்த்தோம். யோவான் 3:2 வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன்றாரு. இந்த இடத்துல வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு பிரேயரை வந்து காயு என்ற மனிதனுக்காக வந்து ஒரு செய்ய செய்ய சொல்றாரு. அந்த காயு அப்படின்ற மனிதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒரு எபேசு சபையில ஒரு நல்ல ஒரு விசுவாசியா இருக்கிறாரு. எபேசு சபையில மாத்திரம் மட்டும் கிடையாது, தனிப்பட்ட முறையிலும் ஒரு ஊழியக்காரருக்கு ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவரை வந்து தாங்கி அவர்களுக்கு வந்து நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி செய்யற ஒரு மனிதனாக இருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில வந்து அநேக ஊழியக்காரர்கள் அவர் வீட்டுக்கு செல்றார்கள். அந்த மாதிரி நிறைய போகும்பொழுது அவர் வந்து பாருங்க எந்த ஒரு மனம் கோடாமல் அவர் வந்து செய்கிறார். அது தனிப்பட்ட மனிதனுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் இந்த ஒரு நிருபம் பாருங்க. அப்ப அவர்கிட்ட சொல்லும் பொழுது உன்னுடைய ஆத்மா வந்து ஒரு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கு. அந்த ஆத்மான்படி உங்க ஆத்மா வாழ்வின்படி உங்களுடைய வெளிப்புறமான வாழ்வு வந்து இருக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லி என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. அப்ப நம்ம போன தடவை வந்து எப்படி ஆத்மா வாழ்வு எப்படியா இருக்க வேண்டும் என்பது வந்து பார்த்தோம். பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சங்கீதம் 1வது அதிகாரத்தை எடுத்து இந்த ஆத்மாங்கிறது வந்து ஒரு மரத்துக்கு அடையாளமா இருக்கிறது என்பதை பார்த்தோம். உள்ளுக்குள்ள மனம் எந்த அளவுக்கு வேர் விடுகிறதோ அந்த அளவுக்கு வெளிப்பிரகாரமான வாழ்வு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் நீதியை கொடுக்கப்படுன்றாரு. அப்போ அந்த அரங்கத்துல பார்க்கிற பிதா அவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்ம உள்ளான மனுஷனுடைய வாழ்வை வந்து நம்ம பார்த்தோம். அது உள்ளான மனுஷனுடைய வாழ்வு வந்து தான் வெளிப்புறமா என்னுடைய வாழ்க்கையை வந்து கொடுக்கறதா இருக்குது. அப்போ உள்ளான மனுஷனை வந்து இந்த ஆத்மா பாருங்க, மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனா இருக்கான். அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை வந்து நாம் சரியாய் நடத்தும் பொழுது அது என்ன பண்றதுக்கு மூன்றையும் போஷிக்கணும். இப்ப நீங்க படுத்துட்டீங்கன்னா சரீரத்துக்கு எடுத்து போட்டீங்கன்னா சரீர பிரயோஜனம் அற்ப பாருங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு போட்டிருக்கு இடத்துல. அப்புறம் என்ன அர்த்தம், நம்ம சரீரத்தை போஷிக்கிறதுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்றோம், நல்ல ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றோம். ஏன்னா இதுல லாங் லைஃபா இருந்தா தான் நம்ம என்ன பண்றது, நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும், நம்ம மனதுக்கு பிரயோஜனமா இருப்போம். ஒரு ஊழியர் சேர்ந்தா கூட இன்னும் ஒரு 10 வருஷம் கூட வாழ்ந்துருந்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமான ஆத்மாக்களை வந்து நம்ம வந்து செய்வோம். பார்த்துக்கோங்க. சரீரத்தை வந்து கொஞ்சம் பேணி காக்கணும். சரீரத்தை வந்து அது யாரா விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரா இருந்தாலும் சரி தான், சரீரத்துக்கு வந்து கொஞ்சமாவது முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து எக்ஸசைஸ் அந்த மாதிரி காரியங்களை போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம், சோறு இல்லாம சித்திரம் வரைய முடியாதுன்னுவாங்க. இப்போ அந்த சரீரம் இருந்தால் தான் நம்ம ஊழியங்கள் இன்னும் அதிகமாக வந்து நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ சரீர முயற்சி நம்ம செய்கிறோம். பார்த்துக்கோங்க. அது மாதிரி உன் ஆவியை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள் போட்டு, ஆவியை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அப்படின்னா நம்முடைய ஆவியை வந்து உள்ளான மனுஷனை வந்து சரியான முறையில் வந்து போஷிக்கிறோம், வேத வசனத்துக்கு வந்து போஷிக்கிறோம். இதெல்லாம் போஷிக்கும் பொழுது நம்ம என்ன நடக்கும், ஆவி ஒரு ஹெல்த்தா இருக்கு பாருங்க. ஆவி வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆத்மா வந்து வாழும். பார்த்துக்கணும். ஏன்னா ஆத்மாவை போஷிக்கிறது வந்து இந்த ஆவி மனிதன் தான். ஏன்னா அந்த ஆத்மா வந்து மாம்சத்துக்கு எதுவான காரியங்களும் இது பண்ண முடியும், டாமினேட் பண்ண முடியும், ஆவிக்குரிய காரியமும் டாமினேட் பண்ண முடியும். அப்ப இந்த ஆத்மா வந்து நாம் சரியாக போஷித்தோம், சரியாக பாதுகாத்தோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில வந்து மிக பிரயோஜனமா இருக்கும் பாருங்க. அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பழைய ஏற்பாட்டு கற்பனை முக்கியமா பிரதான கற்பனைனா என்ன சொல்றாருன்னா, உன் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் தேவனிடத்துல அன்பு கூறுவாய் என்றாரு. ஸோ முழு பலம்னா சரீரத்தை குறித்து சொல்றாரு, முழு வந்து ஆத்மாவோட அன்பு கூறணுன்றாரு. அப்ப இவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல வந்து மூன்றையுமே வந்து நம்ம தேவனை நோக்கி அவரை நோக்கி அவருடைய தேவனுடைய காரியங்கள் வந்து பாருங்க நம்மளிடத்துல இருக்கும் பொழுது நாம் வந்து தேவனிடத்துல வந்து உண்மையாக அன்பு செலுத்துற காரியமா இருக்கும். ஏதாவது ஒண்ணு பிசகிச்சுன்னா இப்ப ஆவி நல்லா இருக்கு, ஆத்மா நல்லா இருக்கு, இப்ப சரீரத்தை நம்ம கவனிக்கவே இல்லை அப்படின்னா நம்முடைய சீக்கிரம் மரணம் வந்துடும். பார்த்துக்கோங்க. அப்ப சீக்கிரம் பலவீனப்பட்டுருவோம், மரணம். அப்ப நம்ம சரியா ஊழியம் செய்ய முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எல்லாமே வச்சிருக்கணும், ஆவியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பின்வாங்கி போகலாம் இருப்போம் பாருங்க. பின்வாங்கி போயிட்டோம்னா அடுத்த ஆத்மா காலி ஆயிரும்.
அப்போ வந்து பாருங்க, இந்த மூன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆவிக்குரிய ஆட்களாக இருக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய காரியங்களை தியானம் பண்றோம், ஆவிக்குரிய சபைகளுக்காக போகிறோம், அல்லது போறோம், நல்ல ஒரு ஸ்ட்ராங் எக்ஸசைஸ் பண்றோம், ரெண்டு நல்லா இருக்கு. பட் ஆத்மா வந்து சரியான வசனத்தை கொண்டு நம்ம வந்து உள்ள ஃபீட் பண்ணணும். அதனாலதான் நம்ம கன்ஃபெஷன்லாம் பண்றோம். நம்ம பார்த்துக்கோங்க. நான் போன தடவை சொன்னேன் பார்த்தீங்களா, சபை முடிந்த உடனே நம்ம சொல்ற ஒரு வார்த்தை என்ன? சங்கீதம் 23 நம்ம என் ஆத்மாவே நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், மறுபடியும் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாத அப்படின்னு ஒரு கன்ஃபெஷன் கொடுக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்னா, அது ஏதோ சொல்லிட்டு ஒரு ஒரு எண்ட் ஆஃப் ப்ரேயர் கிடையாது பாருங்க, ஒரு எண்ட் ஆஃப் பிளஸ்ஸிங் கிடையாது. நம்ம சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னா, அதோட அதோட அர்த்தம் என்னங்கிறத பார்க்கணும். நான் வந்து ஒரு அந்த ஜெபத்தை முடித்து நம்ம பண்றதுக்கு அப்புறமும் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்முடைய ஆத்மாவை வந்து என்ன பண்ணணும்னா, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க தயார் பண்ணுகிற ஒரு இடத்துல வந்து பத்திரமா வச்சிருக்கணும், பார்க்கணும். அந்த ஆத்மா வந்து அப்பேற்பட்டதா இருக்கணும். எப்பவுமே ஆத்மா, ஆவி, ஆத்மா சரி கர்த்தரை நோக்கி கரெக்டா காத்திருக்கிறது, கர்த்தரை நோக்கி பார்க்கிறது, கர்த்தருடைய காரியங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா வந்து இருக்கும். ஒரு கன்ஃபெஷன் பண்றோம் பாருங்க. அப்ப ஆத்மா வாழ்வுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியம் பார்த்தோம். அப்புறம் ஆத்மா வாழ்வை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆவி ஆத்மா சரீரத்துல எங்க போட்டிருக்குன்னா பாத்தீங்கன்னா, சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. ஒரு பிரசங்கி புத்தகத்துல நம்ம போனோம்னா, பிரசங்கில வந்து இப்படியாக வந்து போட்டுருக்கோம் பாருங்க. பிரசங்கில வந்து நான் சொல்றேன் பாருங்க. நீ உன் பிரசங்கி 12வது அதிகாரத்துல 17வது வசனத்துல 17வது வசனத்தை பார்க்கிறோம். 7வது வசனத்தை பார்க்கிறோம் பாருங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கே திரும்பும், ஆவி தன்னை தேவனிடத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவர் உன் வாலிப பிரயாணத்திலே நினைகின்றார். இந்த இடத்துல பாருங்க 3 காரியங்கள் வந்து போட்டிருக்கிறது. மண்ணானதுதான் சரீரம். சரீரம் வந்து மண்ணுக்கே திரும்பும் சொல்லி போட்டிருக்குது. அது நீங்க நம்ம பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விஷயம். அது மட்டும் ஆவி தன்னை தேவனிடத்துக்கு திரும்பும். ஒருத்தர் வந்து உயிர் போயிருது அப்படின்னா ஆவி வந்து மறுபடியும் தேவனிடத்துல வந்து போயிடும். அவன் சொல்றாரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் முன்னாடி உன் வாலிப பிரயாணத்துல கர்த்தரை நினைகின்றார் பாருங்க. அந்த நினைகின்ற காரியம் தான் எங்க நினைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆத்மாவில வந்து நினைக்கிறோம். அது நம்ம ஆத்மாவில வந்து இந்த 3 விஷயம் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கு பாருங்க. அப்ப ஆத்மாவிலே நாம் இது வாலிபர்களுக்கு எழுதப்படும் பொழுது பார்த்தோம்னா, ஆத்மாவிலே வந்து பார்த்துட்டீங்கன்னா கர்த்தரை குறித்த காரியங்கள் வந்து அதிகமா வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் பாருங்க. அப்ப 3 காரியமும் இந்த இடத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனாலதான் வந்து எப்பவுமே வந்து நாம் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும்னா நம்முடைய ஆத்மா வந்து கொழுப்பான ஒரு ஒரு காரியங்களா நடந்திருக்க வேண்டும் பார்த்துருக்கோம். கொழுப்பான காரியங்கள் அப்படின்னா அதை வந்து நம்ம பார்ப்போம். எடுத்துக்காட்டா நம்ம பார்த்தோம்னா தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்க எடுத்துக்கணும்னா, தாவீது வந்து எப்பவுமே தன்னுடைய அவர்களுக்கு வந்து இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து வந்து ஒரு ஒரு கன்சிடரேஷன் வந்து இருக்கும் பாருங்க. அவர் எப்பவுமே தன்னுடைய ஆத்மாவே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வந்து பாதுகாத்துக் கொள்கிற ஒரு மனிதராக இருந்தார் பார்த்துங்க. சேஷமா நான் பார்க்கணும் அப்படின்னா, சங்கீதம் 23 வந்து அவர் இப்படியா சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 23 வந்து அவர் தம்முடைய உங்களுக்கு தெரியும், சங்கீதம் 23 3வது வசனத்துல வந்து இப்படியா சொல்லுகிறது, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், தேவரீர் என் கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்றாரு. அது மட்டும் கிடையாது, 3வது வசனத்துல பாருங்க, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துறாரு. நான் சொல்ற பாருங்க, தேவன் என் ஆத்மாவுக்கு வந்து ஒரு கரிசனையா இருக்கிறாரு, என்னோட ஆத்மாவை தேற்றுறாரு. அது மட்டும் தம்முடைய நாமத்து நிமித்தம், ஏன்னா அவருடைய பேர் என்ன, யெகோவா மெக்காதிஸ். யெகோவா மெக்காதிஸ்னா அவர் நீதியின் தேவன் அர்த்தம். அவர் பேர் யெகோவா மெக்காதிஸா இருக்கு, அவர் நீதியின் தேவனா இருக்காரு. அதனால என்ன பண்றாருன்னா என்னை வந்து நீதியின் பாதையில் நடத்துறாரு. என்னுடைய பசுத்தின் அடிப்படையில் இல்லை, என்னுடைய தகுதியின் அடிப்படையில் கிடையாது, அவருடைய நாமம் நீதியின் தேவன். அதனால நீதியின் தேவன் நடத்துகிறார். அது மட்டும் கிடையாது, ஆத்மாவை தேற்றுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மாவை தேற்றுகிறார்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆத்மா வந்து எப்படிப்பட்டதா இருக்குது, பலவீனமான ஆத்மா இருக்கிறது. ஆனா வந்து என்ன பண்றாரு, தேவன் வந்து என்னோட ஆத்மாவை தேற்றுகிறார், என்னை போஷிக்கிறார், என்னோட ஆத்மாவை போஷிக்கிறாரு. அப்ப என்னுடைய ஆத்மாவுக்கு வந்து தேவன் வந்து என்ன பண்றாரு, முதலிடம் கொடுக்கிறாரு. அப்ப ஆத்மாங்கிறது என்னன்னா ஒரு சிந்தனை, நம்ம இறுதி ஆவியில காணப்படுகிற ஒரு சிந்தனை தரம் பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஆத்மா வந்து நம்ம என்ன காரியங்களால் நிறையப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் தான் வெளியில நம்ம வாழ்க்கையில் நடக்க போறோம். அதனாலதான் அங்க யோவான் வந்து கிளியரா சொல்றாரு, வெளியில உன் ஆத்மா வந்து வாழ்வு தான் வந்து வெளிப்புறமான வாழ்வு அப்படின்றாரு. அப்ப நம்ம ஆத்மாவை வந்து தேற்றோடு நாம் இருக்க வேண்டும். ஆதி காலத்துல வந்து பாருங்க, இப்ப தாவீது கையிலலாம் வந்து பழைய ஏற்பாடுல வந்து பாருங்க அந்த 5 ஆகமங்கள் மட்டும் தான் இருந்தது. அதுவும் வந்து பாருங்க அந்த 5 ஆகமும் எங்க இருக்கு, எல்லாத்து கையில இருக்குமா, இருக்காது. அது வந்து பாருங்க அந்த தேவனுடைய ஆலயத்துல இவங்க தாவீதுக்கு அப்புறம் தான் ஆலயமே கட்டப்படுகிறது. அது பரிசுத்த பெட்டியில இருக்கும். அதுதான் வந்து அந்த அதுதான் வந்து ஆசாரியன் வந்து ஒவ்வொரு வாசிப்பாரு பாருங்க.
ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போது வருடம் ஒரு முறையோ அல்லது அவர் வந்து அந்த பண்டிகை நாட்களில் வாசிக்கும் பொழுது அதை தான் அவர் கேட்க முடியும். ஆனா இவர் மிகப்பெரிய சத்தியங்கள் இந்த இடத்துல எழுதும் பொழுது கர்த்தர் வந்து அவரோட யோசிக்கிறார், எப்படி ஆத்மாவை பத்தி கர்த்தர் வந்து கேட்கிறார் என்பதை வந்து அவர் காண்பிக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, தேவன் தான் என்னோட ஆத்மாவுக்கு உத்தரவாதி. அவர் தான் அவன் என்ன பண்றாரு, என்னோட பலவீனமான ஒரு ஆத்மா வந்து தேற்றுகிறாரு. அது மட்டும் கிடையாது, தம்முடைய நாமத்தின் மூத்தம் என்ன பண்றாரு, என்ன நீதியின் பாதையில வந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்றவருங்க. சங்கீதம் 42 1-2 இப்படி சங்கீதம் 42 1-2 காரியங்களை பட்டுங்க. சிறுமைப்பட்ட மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியம், தீங்கினாலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவனா இருக்கான், அவன் சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு அவரை ஒப்புக்கூடாது அப்படின்றாரு. இப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, சங்கீதம் 42 மன்னிக்கவும் இதுல இருக்கு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்றாரு. பாருங்க, என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது அப்படின்றாரு. பாருங்க, எப்பவுமே வந்து பாருங்க, அவர் தாகத்தை சொல்றது தன்னோட வாழ்க்கையில ஒரு திருஷ்டி இருக்கு. அது என்ன தாகம் அப்படின்னா, ஒரு மானுக்கு எப்படி வந்து தண்ணி இல்லையோ அப்படின்னா, தண்ணி எந்த இடத்துல தேடி இருக்கோ அந்த மான் வந்து அந்த இடத்துல இருக்கும் பாருங்க. தண்ணிக்குள்ள வந்து முதல்ல இருக்கும், ஆனா அந்த ஆபத்துல உணராது, அதுக்கு தேவை வந்து தண்ணி. அப்ப மிருகத்துக்கு வந்து ஒரு தண்ணி தாகம் தேவைப்படுது பாருங்க. அந்த தாகம் ஏற்படுச்சுன்னா அந்த தண்ணி இருக்க இடத்த சுற்றில தான் அதோட லைஃப் உடைய இது இருக்கும். அது மாதிரி எனக்கு அவருக்குள்ள எப்பவுமே அந்த தாகம் இருக்கிறது, கிறிஸ்துவை தேட வேண்டும், இந்த ஆத்மாவுடைய இந்த எண்ணங்கள்ல வந்து கிறிஸ்து இருக்க வேண்டும், அந்த தேவன் இருக்க வேண்டும்ன்ற எண்ணங்கள் இருக்கிறதுனால மானுக்கு வந்து அடையாளமா வந்து தன்னுடைய ஆத்மா வந்து ஒப்படைக்கிறார். சொல்றாரு பாருங்க, அப்பேற்பட்டதான் என்னோட ஆத்மா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் தேவனை குறிச்ச ஒரு தாகம், தேவனை குறிச்சு இன்னும் அதிகமாக தெரிய வேண்டும், கர்த்தரை குறிச்ச. இன்றைக்குள்ள காலத்துல தாவீது வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார், ஏன்னா முழு வேதாகமும் கையில இருக்கிறது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அந்த முழு வேதாகத்தை வந்து அற்ப காரியமா எண்ணுகிறோம், கர்த்தருடைய காரியங்களை அற்ப காரியமா எண்ணுகிறோம். பாருங்க, வகையில வேதாகமே இல்லை, வேதாகமே இல்லாம சொல்றாரு என் மேல் தாகமா இருக்கு, இன்னும் ஐ வாண்ட் டு நோ அபவுட் காட்ன்றாரு. தேவன் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக தேவன காரியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த காரியத்தினால என்னுடைய ஆத்மா வந்து இன்னும் அதிகமாக பலனுள்ளதா இருக்கணும்ன்றாரு பாருங்க. இப்போ அவருடைய எண்ணங்கள்லாம் பாருங்க, அது எண்ணங்கள் இருக்கனாலதான், அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கனாலதான் அவருடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிப்பாய் மாறிடுச்சு. அவரை கொண்டு வந்து ஆடு மேய்க்கிறான், கொண்டு வந்து ராஜாவுடைய இடத்துக்கு வந்து கொண்டு நிறுத்துச்சு. அதான் அவர் சொல்றாரு, தாவீதை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அது இப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் வந்து வெளியே பார்க்கறான், அவருடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன்றார். அவருடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். அப்ப இருதயத்தினுடைய நம்மளோட சிந்தனைகள் வந்து தேவனை வந்து கவர்ச்சி பண்ணுகிறதா இருக்கும். இருதயத்துல வந்து நான் வந்து வெளிப்புறமான வாழ்க்கை நம்ம ஆத்மா வாழ்க்கை ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தன்னுடைய ஆத்மா வந்து முக்கியத்துவம் இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய ஆத்மா வந்து தேவனை நம்பி இருக்கு, தன்னுடைய முழு ஆத்மா நான் கர்த்தரை அன்பு செலுத்துறேன் அப்படின்னா, அது வந்து தேவனை பிரியப்படுத்துற காரியமா இருக்கிறது வந்து அவர் நன்றாய் தாவீது அறிந்து வச்சிருக்காரு பாருங்க. அதனாலதான் தாவீதுடைய வாழ்க்கையை வந்து பாருங்க, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கிறது பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் 2000 கிட்டத்தட்ட ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிற தாவீதை படிக்கிறோம் அப்படின்னா, அவர் பாருங்க எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாம கர்த்தர் மட்டுமே சோர்ஸா வச்சு தான் கேள்விப்பட்ட காரியங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள், வா எப்பயாவது ஒரு சமயம் போய் வந்து அந்த கூடாரத்துல போய் உட்காந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்ட காரியங்கள், இவை எல்லாமே வந்து அவர் இவ்வளவு தூரம் போஷிக்கின்றார். இன்றைக்கு நமக்கு அதிகமாய் போஷிக்கும். நம்ம ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போகிறோம், ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய செய்தியை கேட்கணும். இந்த யூடியூப் ஓபன் பண்ண எத்தனையோ தேவ செய்திகள் இருக்கு, வேதம் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்மாவை எப்படியா நம்ம வந்து ஃபில் பண்ணலாம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவை ஃபுல் பண்ண நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றது, முன்னேற்றம் உண்டாகும் பார்த்துக்கோம். அப்ப நம்ம தேவனுடைய ஆத்மா காரியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. சங்கீதம் 63 நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து இப்படியே சொல்லுது பாருங்க. சங்கீதம் 63 நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 63ஆம் சங்கீதம் எங்க பாடுறாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஆஹ் அப்சுலோம்னால இவர் வந்து தன்னைத்தானே ராஜாவை அறிவித்துக் கொள்கிறார், தன்னுடைய தாவீதுடைய மகன். அப்ப வந்து ஒரு யூத வனாந்தரத்துக்கு வந்து இவர் வந்து பயந்து ஓடுறாரு பாருங்க. பயந்து ஓடுற பொழுது மறுபடி இவருடைய ஆத்மாவை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரிசனை வந்து இப்படியாக இருக்கிறது பாருங்க. நீங்க முதலாவது வசனம் பார்த்துட்டீங்கன்னா நல்லா தெரியும் பாத்துங்க. முதலாவது வசனம் சொல்றேன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன், வறண்டது விடாயத்துமான தண்ணீரட்டமான இடத்துல என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சத்தை உண்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, நம்ம வந்து சங்கீதம் 23 இளவயது தாவீதை பத்தி பார்த்தோம். இது வந்து பாருங்க கிட்டத்தட்ட 80 வயது, கிட்டத்தட்ட ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாவீது. அப்பவும் ஆத்மா கொடுத்து மிகப்பெரிய ஒரு கரிசனை, இப்பவும் வந்து மிகப்பெரிய ஒரு கரிசனை இருக்கிறாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆத்மா வந்து தாகமா இருக்கு, என் ஆத்மா தேடுது, ஏன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், என்னுடைய எவ்வளவு வயது முதிர்வா இருந்தாலும் பரவாயில்லதான், ஆனா நான் வந்து என்னோட முழு ஆத்மா வந்து என்ன பண்றேன், நான் கர்த்தரை தேடுகிற மனிதனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவர் வனாந்திரத்துல இருக்கும் பொழுது கொஞ்ச ஆட்களுடன் வனாந்திரத்துல இருக்கிறாரு. தன்னுடைய மகனே, சொந்த மகனே தனக்கு எதிரியா இருக்கிறாரு பாருங்க. சொந்த மகனே தன்னை வாழ விடக்கூடாது, அப்பாவுடைய இடத்த எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறாரு பாருங்க.
ஒரு வனாந்திரத்தில் துரத்தப்படுகிறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையிலும் இவர் வந்து பாருங்க தன்னுடைய பிரச்சனைகளை பத்தி பேசாம கர்த்தரிடத்துல இன்னும் நான் ஆத்மா வந்து என்னோட வாழ்க்கையில வந்து இருவாருன்றார். 5ஆம் வசனத்துல பாருங்க நான் சொல்றேன், நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும் சொல்றாரு பாருங்க. ஒரு கொழுப்பை சாப்பிட்ற மாதிரி ஒரு எப்படி வந்து நமக்கு ஒரு கொழுப்பு நீங்க இன்னைக்கு வந்து நம்ம கறி கடையில பாருங்க, கொழுப்பு நிறைந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா சீக்கிரம் வந்து அது செமிக்காது பாருங்க. அது அப்படியே நம்முடைய சரீரத்துல வந்து நம்முடைய அந்த வயிற்றுப்பகுதியில் வந்து அப்படியே தங்கிடும் பார்த்துக்கோங்க. அது செரிக்கிறதுக்கு ரொம்ப லாஸ் இருக்கு. உடம்புல வந்து கொழுப்பு சேர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து எவ்வளவு ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொழுப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது மாதிரி என்னுடைய ஆத்மாவை வந்து அது வந்து குறையாத அளவுக்கு நான் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த ஆத்மா வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, ஆவியும் அதுதான் சொல்றது. ஆவி ஆத்மா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்கேன். நான் வந்து தாகமா இருக்கிறேன், எனக்கு இன்னும் பத்தாது, இன்னும் வந்து நான் தேவனை குறிச்ச காரியங்கள் வந்து போகணும். எங்க சொல்றாருன்னா, நல்லா ராஜால போய் உட்காந்து சிங்காசனத்துல உட்காந்துக்கிட்டு அவர் சொல்லல, வனாந்திரத்துல வயதான காலத்துல அந்த மாதிரி சூழ்நிலை சொல்றாரு பாருங்க. அப்ப தாவீதுக்கும் தேவனுக்கு இடையில உள்ள அந்த கேப் வந்து போகவே இல்லை பாருங்க. இன்னும் அதிகமான இடங்கள் தான் தேவன்ட்ட ஆசைக்கிறேன். இன்னும் தன்னுடைய ஆத்மாவை வந்து போஷிக்கணும், இன்னும் நான் கர்த்தருடைய காரியங்களை வந்து பார்க்கணும் அப்படின்றாரு. இவர் சிங்காசனத்துக்கும் தாவீதுக்கு இடையில கேப் வந்துருச்சு. ஆனா அது அவர் தேவனுடைய காரியத்துக்கும் தாவீதுக்கு எந்த ஒரு கேப்பே கிடையாது பாருங்க. அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய ஆத்மா வந்து ஒரு பாதுகாக்கிறா இருக்கிற 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேசுறது, இந்த ஆத்மா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்தாலும் சரிதான், இல்ல ஆடு மேய்க்க வந்தாலும் சரிதான், இல்ல சிங்காசனத்தை விட்டு துரத்தப்பட்டு வனாந்தரத்துல சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், இப்பேற்பட்ட காரியம் தான் தெரியுது, என்னோட ஆத்மாவை வந்து உனது வலது கரம் வந்து என்ன பண்றதுன்னா தாங்குகிறது பாருங்க. கர்த்தர் வந்து வலது கரத்தை தாங்குகிறார். தொடர்ந்து என்னுடைய ஆத்மா உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறது. என்னோட ஆவி ஆத்மாலாம் எப்படி ஏற்பட்டிருக்குன்னா தேவனுக்கும் சரீரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பலம் இல்லாம போயிடுது. ஆனா என்னோட ஆவி ஆத்மா கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுது, ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. அது வந்து உண்மை தேடுது, உண்மை நோக்கியே பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா என்னுடைய ரட்சிப்பு உம்மாலே வருகிறது, தாவீதுடைய ரட்சிப்பு இருக்குது. அதனாலதான் மறுபடியும் என்ன பண்றாரு தேவன் வந்து அவருக்கு வந்து சிங்காசனத்தை வந்து கொடுக்கிறாரு பாருங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய ஆவியை கொண்டு கர்த்தருடைய காரியங்களை தியானித்து நம்முடைய ஆத்துமாக்களை போஷிக்கணும் பாருங்க. ஆத்மாவை வந்து போஷித்து ஆத்மா வந்து தேவனை குறிச்ச காரியங்களை நினைந்திருக்கும் பொழுது நாம் தாவீதை போல நம்முடைய ஆத்மா வந்து வாழ்க்கை தான் வெளிப்புறமான வாழ்க்கையா இருக்கும். அதுதான் வந்து பாருங்க நம்ம தேவன் வந்து எதிர்பார்க்கிறாரு. அதான் முழு ஆத்மாங்கிறது தான். ஆத்மாவோட கர்த்தரை சேவின்னு சொல்லலாம். முழு ஆத்மாவோட, உன் முழு பலத்தோட, முழு ஆவியோடுன்றார். முழு ஃபுல்லா. ஏன்னா தேவன் வந்து நம்மளை ஃபுல்லா ஆக்குபை பண்ண விரும்புறாரு. அப்ப நம்முடைய ஆத்மாக்களை வந்து மற்ற காரியங்கள் சொல்றது. அதனாலதான் மத்தேயு 6ல வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடிவே எல்லாம் கூட கொடுக்கிறார். மற்ற காரியத்தை குறித்து திங்க் பண்ணாத நீ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றது. அதெல்லாம் உனக்கு வேண்டியவர் என்று அறிவின் எனக்கு வேண்டியவர் என்று கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவருக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னு நல்லாவே தெரியும். நம்ம வந்து கர்த்தருடைய காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது, கர்த்தருடைய அந்த ஒரு அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுது, தேவனுடைய வசனத்தினால நம்முடைய மனதை நிரப்பும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களால நம்முடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது, நம்ம இருதயம் வந்து பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், ஆவி ஸ்ட்ராங் ஆகணும், ஆத்மா ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங்காக நம்முடைய எந்த அளவுக்கு உள்ளான வாழ்க்கை வாழ்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து வெளிப்புறமான வாழ்க்கை வந்து ஆகும். சங்கீதம் 55 நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வசனம் வந்து அருமையா இருக்கு பாருங்க. ஏசாயா 55 இருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன். ஓ தாகமா இருக்கு, முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் உண்டு விலையும் இன்றி திராட்சை பாலும் கொள்ளுங்கள், நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக நீங்கள் உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும் என்றவர். இடத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா 3ஆம் வசனத்தை சேர்ந்தே வாசிக்கிறேன். உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், உன் தாவீதுக்கு அருள நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா ஏற்படும். இந்த இடத்துல தாவீது வந்து மென்ஷன் பண்றாரு ஏசாயா. அது மட்டும் கிடையாது, இந்த ஏசாயா 55 எடுத்துட்டீங்கன்னா அந்த 53 கண்டினியூஷன் தான் 55 அதிகாரம். அதாவது பேதுரு இடத்துல சொல்லுவாரு, பாடுகளும் அவர்களுக்கு பின்வரும் மகிமைகளும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து சொல்லப்படுகிறது பாருங்க. பேதுரு சொல்லுவாரு. அது மாதிரி 53வது அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா இயேசுக்கு சொல்லி பாடுகளை தீர்க்கதரிசனமாய் போட்டிருக்கிறது. 54, 55 அதிகாரம்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடுகளுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, இயேசு கிறிஸ்து பாடுகைப்பட்டு அவர் உயிர்த்து வந்து அது வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்பதை சொல்றதுதான்
54வது அதிகாரம் 53ல நம்ம கண்டினியூஸா படிச்சாதான் அந்த பாடுகளுக்கு அப்புறம் உள்ள ஒரு மகிமை, கர்த்தர் எப்படியா நம்மளை மாற்றுகிறாரு அப்படின்றத குறிச்சு போடுவோம். அந்த இடத்துல சொல்லும் பொழுது நீங்க பணம் இல்லையா அதை பத்தி கவலைப்படாது. நீ வா, உனக்குள்ள ஆத்மா செழிப்பா இருந்தா போதும், உன் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தை நிறைந்திருந்தா போதும். இவையெல்லாம் பணமே இல்லாத சில காரியங்கள், நீங்க பிரயாசப்படுகிற காரியங்கள், கஷ்டப்படுகிற காரியங்கள், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நடக்கிற காரியங்கள்லாம் ஈஸியா கர்த்தர் வாய்க்கப்படுவார். அதுதான் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்க உயிர்த்தெழுதின் ஆசீர்வாதம் இருக்குது. உயிர்த்தெழுதின் ஆசீர்வாதம் எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்க. சொல்றாரு, உன் ஆத்மா 3 வசனம் பாருங்க, செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கின்றார். கேளுங்கின்றார், என்னிடத்துல கேளு, உன் ஆத்மாவை போஷிக்கிற காரியங்களை நான் தர்றேன். நான் அதனால நிறுத்து, உன் ஆத்மாவே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் தாவீதுக்காரன் சம்மந்தம் இல்லாம வசனம் வருது, தாவீதை கொண்டு உள்ள நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஏன் சம்பந்தம் இல்லாம தாவீதை கொண்டு உள்ள நுழைக்கல? சம்பந்தம் இருக்கு. அது எந்த இடத்துல வருதுங்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் பாருங்க, இதுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு பாருங்க. இப்போ அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல இந்த காரியங்கள் வருது பாருங்க. அப்போஸ்தலர் 13ல 34 37 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:34, அவர் இனி இனி அவர் அழிவுக்குட்படாதபடி அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை தாவீதுக்காரன நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். இங்க பாருங்க சொல்றாரு. 32 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 32 வாசிக்கிறேன். இயேசுவை எழுப்பினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் அவரை குறித்து சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்குட்படபடி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்த தாவீதுக்காரன் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவிழம் பற்றினார். இதை சொல்றாரு பாருங்க. அருமையான ஒரு சொல்லம் பாருங்க. தாவீதுக்காரன கிருபை என்ன அப்படின்னா, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதினார் அப்படின்றது தாவீது ஒரு கிருபையா கொடுத்தாரு பாருங்க. இப்போ தாவீது கொடுக்குற ஒவ்வொரு கிருபையும் பாருங்க, அவர் ரிப்பீட்டடா அவரை ஒரு போர்ல ஜெயிக்கிறதாகட்டும், மனாத துரத்தப்பட்டு மீண்டும் வர்றதாகட்டும், சவுல் நாள் பின்னாடி துரத்தப்பட்டாகும், அவர் மீண்டும் மீண்டுமாய் தன்னுடைய வாழ்க்கையில அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் எந்த ஸ்தானத்துக்கு தாவீது அழைச்சாரோ அந்த ஸ்தானத்துக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறார். இது ஒரு உயிர்த்தெழுதின அனுபவம் மாதிரி. எல்லாமே போயிடுச்சு, ஆனா மறுபடியும் கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் ரெஸ்டோர் பண்றாரு. வனாந்தரம் துரத்தப்படுகிறாரு, கர்த்தர் ரெஸ்டோர் பண்றாரு. இதுல ஒரு ஒரு பெரிய கிருபையை அவருக்கு அப்ப அவருக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்துருச்சு. நம்ம எந்த சூழ்நிலை போனாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை போனாலும் சரி, ஒரு இடத்துல எப்படி சொல்றாரு, பாதாளத்தில் நீங்கள் பாதாளத்தில் கீழே நான் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்றாரு. இப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம ரெஸ்டோர் பண்ணுகிற தேவன், உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லாமே போச்சு, ஜீரோ ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சூழ்நிலையும் என்ன பண்றாரு? உயிர்ப்பிச்சுட்டே இருக்கிறாரு. தாவீதை மறுபடியும் என்ன பண்றாரு? ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்காரு. தாவீதை எந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் அவர் வைக்கணும்னு நினைச்சிருக்காரோ அந்த ஸ்தானத்துக்கு அவர் மறுபடியும் கூட சேர்த்துட்டே இருக்கிறாரு. வனாந்திரத்துல பாருங்க, அப்பா தகப்பனால மறக்கப்பட்டு ஒரு பையனா இருந்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டாரு, கரவல் ஆடுகள் பின்னாடி திருந்தாரு. ஆனா மறுபடியும் ரெஸ்டோர் பண்றாரு, கொண்டு போய் கர்த்தர் சிங்காசனத்துக்கு கொண்டு வராரு. மறுபடியும் பாருங்க, அவர் எத்தனையோ போர்கள் வருது அவருக்கு. தாவீது சவுல் அவனுக்கு விரோதமா இருப்பான், வனாந்திரத்தை துரத்துறான், ஓடுறான். மறுபடியும் என்ன பண்றாரு? ரெஸ்டோர் பண்ணி சிங்காசனத்தை அவர் கொடுக்குறாரு பாருங்க. பல சத்துருக்கள் நிறைய பேர் பாருங்க, பெலிஸ்தர் இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் அவர் போராடுக்கிறாங்க. அவற்றுக்கெல்லாம் எப்படி போடுறாங்க? கர்த்தர் என்ன பண்ற? மறுபடியும் மீட்பை திருப்பி கொண்டு சேர்க்கிறாரு. அப்சலோம் எழும்புறான், மறுபடியும் தாவீது வனாந்தரத்தை துரத்தப்படுறான். அங்க போனா இருக்கான். ஏன்னா அவன் எங்க போனாலும் தன்னுடைய ஆவியையும் ஆத்மாவையும் கர்த்தரை நோக்கி சார்ந்திருக்கிற, கர்த்தரை தாகப்படுத்துகிற, கர்த்தருடைய வசனத்தினாலும் கர்த்தரை குறித்து நல்ல எண்ணம் நிறைய பேருக்கு மறுபடியும் ரிஸ்டோர் ஆகிட்டே இருக்கிறார். இதைத்தான் அதே மாதிரிதான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து மரணித்தாரு, உயிர் பாதாளத்துக்கு போன கர்த்தர் மறுபடியும் விட்டு வச்சுறாரு. இதை சொல்றாரு. இதைத்தான் தாவீதுக்காரன நிச்சயமான உன் கிருபைகள்ன்றாரு. எதை சொல்றாருன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்தாரோ மறுபடியும் ரெஸ்டோர் ஆகி நிற்கிறாரோ, தேவனாய் இருந்தாரு, பூமிக்கு மனிதனா வந்தாரு, மரித்தாரு பாவங்களுக்காக, மறுபடியும் என்ன பண்றாரு? மரணத்தை ஏற்றுக்கொண்டாரு, மறுபடியும் மரணத்தை ஜெயித்து உயிர்த்து ரெஸ்டோரேஷன், மறுபடியும் தேவனா நிற்கிறாரு பாருங்க. அதே மாதிரிதான் தாவீதுடைய வாழ்க்கையிலையும் அப்படி எவ்வளவுதான் கொண்டு போய் மனிதரோட கீழே தள்ளலாங்கிறத மறுபடியும் என்ன பண்றாரு? மேல வர்ற இதுதான் அது ஒரு கிருபை. அந்த கிருபை தான் எப்படி தாவீதுக்கல்ல ஒரு கிருபை எப்படியாப்பட்டதா இருக்கோ அப்படிதான் கர்த்தர் உயிர்த்தெழுதலா இருக்கிறன்னு சொல்லி அப்போஸ்தலர் அந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாரு. அதைத்தான் ஏசாயா 55 பாசிக்கிறோம் பாருங்க. 53 அவருடைய பாடுகள், 54 55 உயிர்த்தெழுதலுடைய வல்லமைகள், உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நடக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படியா இருக்குன்றாரு. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தீர்க்க தரிசன ஒரு காரியம் தான் இந்த காரியம். நம்ம ஒரு பெரிய காரியத்துக்கு பணம்
பணத்தை நம்ம செலவு பண்ணுவோம், பிரயாசங்களை செலவு பண்ணுவோம். அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த ஒரு காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள் ஆத்ம சொன்னா நீங்க பெரிய அளவுல முதலீடு பண்ணி பெரிய அளவுல பணத்தால சாதிக்க முடியுன்ற காரியம்லாம் இலவசமா கற்றுக் கொடுப்பார். இதுதான் அற்புதம்ன்றது. ஏன்னா அந்த அற்புதம் எங்க இருக்குன்னா வேத வசனத்தை குறிச்ச தெளிவுனால வருது பாருங்க. ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்குமோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வந்து இருக்கும் பாருங்க. அதான் சொல்றாரு தாவீதுக்காரர், நிச்சயமான கிருபைங்கிறது இதுதான். உங்களை திரும்பி ரிஸ்டோர் பண்ணுகிற தேவன். நம்ம செய்கின்ற காரியம் ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய ஆவி ஆத்மாவை வந்து கவனமா பாதுகாத்துக்கணும். முழு உள்ளத்தோடும் பாருங்க, முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோட கர்த்தரை சேவிக்கிறோம். அப்போ நம்முடைய இதை நம்ம எப்பவுமே ஃபுல்லா வச்சிருந்தோம் அப்படின்னா கர்த்தருடைய காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் ஈஸியா இருக்கும். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை நம்ம ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், ஈஸியாக அதை மேற்கொள்வோம். கர்த்தர் ரிஸ்டோர் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்ம அதை வந்து ஒரு கெப்பாசிட்டி, நம்ம அந்த அளவுக்கு கேப்சர் பண்ற கெப்பாசிட்டி நமக்கு எப்படியா இருக்குது. நம்ம ஜெபிப்போம். ஜெபித்து வந்து பாருங்க, இந்த காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமான காரியங்களை பாருங்க. நம் தியானம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பங்காக மாறுகிறது. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி துதிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆத்மாவை கொழுப்பான பதார்த்தங்களை பூசுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை கர்த்தாவே தேற்றுகிற தேவன், தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில நடத்துகிற தேவன் ஆண்டவரே. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதற போல உன் ஆத்மாவை உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆத்மாவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் உதவி செய்கிறாங்க. ஆத்மா வாழ்வுதான் வெளிப்புறமான வாழ்வா இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, தாவீதுக்காரர்கள் நிச்சயமான கிருபைகளை ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில நீ கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகிறீர்கள். என்னோட வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டோர் உண்டாகட்டும், மீண்டுமாய் கட்டப்படட்டும். இழுந்து போன்ற எங்கள் வாழ்க்கை ஆண்டவர், இழுந்து போன்ற காரியங்கள் எல்லாம் மீண்டுமாய் கட்டப்படட்டும் ஆண்டவரே. எங்களை எந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் நீர் நினைத்திருக்கிறோ, உங்களுடைய திட்டம் எங்கேயா இருக்கிறோ அந்த இடத்துக்கு போய் உதவி செய்கிறாங்க. கர்த்தாவே, எங்கள் ஆத்மாவை நீ தேர்ச்சிக்கிறாங்க ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை நாங்கள் போஷிக்கிறவர்களாய் ஒவ்வொரு விசுவாசிகளையும் மாற்றுகிறபடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நேரே பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.